மயிலோடைய அம்மா, "ஏய் முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிரும். எந்திரி கிளம்பலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, "சுடர் எந்திரி, சுடர் எந்திரின்னு" சொல்லிட்டு ரூம்ல போய் கதவ தட்டுறாங்க. ரொம்ப நேரம் கதவ தட்டியும் நீக்கவே இல்ல. "என்னது இவளுக்கு இப்படியே தூங்கிட்டு இருக்காளுக" அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. மயில இப்ப எந்திரிச்சு வராங்க. "என்னம்மா கதவ ரொம்ப நேரமா தட்டிட்டு இருக்கிற? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு, "கதவு நீக்கி தான் இருக்கு. ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வர வேண்டியதானே?" அப்படின்னு சொல்றாங்க. "நீக்கி தான் இருக்காடி. நான் ஏதோ உள்ள தாழ்பால் போட்டிருப்பீங்கன்னு நினைச்சேன். சரி சுடர் எந்திரிச்சு சீக்கிரமா கிளம்ப சொல்லு. முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயி போச்சுல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "சுடரு என்னம்மா இங்க சுடர் இல்லையாம்மா?" அப்படின்னு சொல்றாங்க. "ஏய் என்னடி சொல்ற? இங்க இல்லாம எங்கடி போயிட்டா? தள்ளுக்கா" அப்படின்னு சொல்லிட்டு போய் ரூம்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. இல்ல. "ஆமா இங்க இல்ல. எங்க போயிட்டா? சரி வெளியில கீது எங்கேயாவது இருப்பாளோ?" அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலலாம் போய் தேடுறாங்க. பார்த்தா காணா. உடனே வந்துட்டீங்க மயிலோடைய அப்பாகிட்ட, "ஏய் சுடர பார்த்தீங்களாய்யா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஏய் இப்பதான் உன் சத்தம் கேட்டு நானே இப்பதான் எந்திரிக்கிறேன். நடுராத்திரில எழுப்பிவிட்டு சுடர் எங்க சுடர் எங்கன்னா, இங்க தானே இருப்பா. எங்க போயிருப்பா பாரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "ஐயோ! எங்க போனான்னு தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு சுடருக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் உடனே சுடருடைய ஃபோனுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணா ஃபோன் இங்கேயே தான் இருக்குது. வீட்லயே தான் வச்சிருக்காங்க. "என்ன ஃபோன இங்க வச்சுப்புட்டு எங்க போனாளோ தெரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு வீடு பூரா செக் பண்ணி பார்க்குறாங்க. காணா. "ஐயோ! அம்மா எங்க போனான்னு தெரியலையேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு உடனே மயில் வந்து பதர்றாங்க. "ஏன்டி உன் கூட தானே நைட் தூங்கிட்டு இருந்தா? ஏதாவது அவகிட்ட கல்யாணத்தெல்லாம் பண்ணிக்காத, பண்ணிக்காதன்னு ஏதோ சொன்னியா?" அப்படின்னு சொல்றாங்க. "நான் எதுக்கும்மா சொல்லப் போறேன்? அவ தான் முழுசா வந்து நம்பிக்கை இருக்குது. எனக்கு நான் வாழ்றேன். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு சம்மதம் சொல்லி சொல்றாளே! அப்படி இருக்கிறப்ப அவகிட்ட போய் நான் என்னத்த பேச முடியும்? அது மட்டும் இல்லாம நான் பொறாமையில பேசுறேன்னு வேற சொல்லிட்டா." ஆமா இருக்காதா பின்ன? நீ வாழாம வந்து உட்காந்துருக்க. அவ இப்ப பெரிய வீட்ல போய் வாழப் போறா. பொறாம இருக்கத்தானே செய்யும். அதனால அவ சொல்லியிருப்பாளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அம்மா பேசுறாங்க. அம்மா இப்ப சுடருக்கான நான் அந்த டென்ஷன்ல இருக்கேன். தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க. இதெல்லாம் அப்புறமேல் பேசிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு சுடர தேடுற வழிய பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சுடர்ன்னு வீடு பூரா சுத்தி பார்த்துட்டு வராங்க. காணோம். அப்போ உடனே வந்துட்டு மயிலோடைய அப்பாகிட்ட, "ஏய் எங்கேய்யா போனான்னு தெரியலையே! ஃபோனே வேற வச்சுட்டு போயிட்டா. முகூர்த்தத்துக்கு வேற டைம் ஆயிடுச்சு. சம்மந்தி வீட்லேருந்து கால் பண்ணாங்கன்னா என்னத்தையும் சொல்றது? எங்க போய் தொலைஞ்சாளோ தெரியலையே!" அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு மயில் அப்படியே பேசிட்டே உள்ள போறாங்க. போனா வந்து முன்னாடியே டேபிள் மேலேயே ஒரு லெட்டர் இருக்குது. அது அப்பதான் மயிலோடைய கண்லயே படுது. "அம்மா இங்க பாரும்மா லெட்டர் பாரும்மா" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. "என்னடி எழுதியிருக்குது?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அம்மா இருங்க ஒரு நிமிஷம் படிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "எல்லாரையும் என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு இந்த கல்யாணத்தில சுத்தமா விருப்பம் இல்ல. அம்மா சொன்னாலும் கேட்க போறதில்ல. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு போற வரைக்கும் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நான் விருப்பமே இல்லாம வீட்லேருந்து நான் கிளம்புறேன். மத்தபடி எதுவும் கிடையாது. ஃபோன் இருந்தா நீங்க ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நான் கொஞ்ச நாள் கழிச்சு நான் வரேன். என்னை யாரும் தேடாதீங்க. அக்கா உன்னை என் மனசு கஷ்டப்படுற மாரி நான் பேசிட்டேன். மனசார அப்படிலாம் பேசலக்கா. ஏதாவது சொன்னா நீ கல்யாணம் வேண்டான்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு அம்மாட்ட நான் சொன்னேனா, அது பெரிய பிரச்சனை தான் ஆகும். தேவையில்லாம வீட்ல பிரச்சனை தான் வரும். என்ன சொன்னாலும் அம்மா வந்துட்டு கல்யாணத்த நிறுத்த போறதில்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் எனக்கு குமரவேல கல்யாணம் என் வாழ்க்கை எப்படி போகும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலுமே வந்துட்டு நான் எதுவும் சொல்ல முடியாத நிலைமையில இருந்தங்காட்டி தான் நான் எதுவும் சொல்லல. என்னைய தப்பா நெனச்சுக்காதக்கா. என்னைய எல்லாரும் மன்னிச்சுருங்க. யாரும் என்னைய தேடாதீங்க. எனக்கு இந்த கல்யாணத்தில சுத்தமா விருப்பம் இல்ல. அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதியிருக்குது. இத பார்த்தோன்னே, என்னடி வேல பார்த்து வச்சிருக்கிறா? நீ என்னடான்னா வாழ்க்கைய முடிச்சு போட்டு வந்து வீட்ல உட்காந்துருக்கிற. அவ என்னன்னா இத்தன நாளா ஓகே, ஓகே. சரி, சரின்னு மண்டைய ஆட்டி போட்டு, இப்ப கல்யாணத்துக்கு விருப்பம் இல்ல. நான் எங்கேயோ போறேன். என்னைய தேடாதீங்கன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறா. ஆக மொத்தத்தில இங்க பாரு நீயும் நானும் உயிரோட இருக்கிறது இந்த 2 பிள்ளைங்களுக்கும் பிடிக்கவே இல்ல. பெத்து கஷ்டப்பட்டு வளர்த்தி ஆளாக்கி கல்யாணம் காட்சி பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா, இப்படி பண்றாளே இவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து மயிலோடைய அப்பா வந்து கேட்குறாங்க. என்னய்யா பண்றது? இப்ப சம்மந்தி வீட்ல இன்னும் கொஞ்ச நேரத்தில வந்து கேட்பாங்க. என்னத்த சொல்றேன்னு எனக்கும் ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதேபோல சம்மந்தி வீட்ல இருந்துட்டு உடனே சக்திவேல் கால் பண்றாங்க. "என்னங்க எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? வண்டி அனுப்பிச்சு விடவா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டோனே என்ன சொல்றதுன்னு தெரியாம, "இதோ ஒரு 10 நிமிஷங்க சம்மந்தி" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுடுறாங்க. "என்னடி அவ தான் ஊர விட்டே போயிட்டா 10 நிமிஷங்கிற, இங்க பாரு எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. பக்கத்துல தான் எங்கேயாவது இருப்பா. ஃபர்ஸ்ட்டு அவளுக்கு கீழ உட்காந்துருந்தான்னா கூட்டிட்டு வந்துரலாம். வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்நேரத்துல கிளம்புறாங்க. "ஏய் வண்டி மேல எப்படி போறது? ஏய் சீக்கிரமா நீ ஒரு பக்கம் போய் தேடு, நான் ஒரு பக்கம் தேடுறேன். அவளுக்கு எது பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணு, நானும் ஃபோன் பண்றேன்னு" சொல்லிட்டு எல்லாம் திக்காலுக்கு ஒண்ணா போய் தேடுறதுக்கு அந்நேரத்துலயே கிளம்பிடுறாங்க. கிளம்பி போய் பஸ் ஸ்டாப் வழியா போய் பார்க்குறாங்க. எங்கேயுமே காணோம். என்னடா இது வம்பா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ மயிலோடைய அப்பா கால் பண்றாங்க. "என்ன கிடைச்சாளா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஒண்ணும் இல்லையே ஐயா. அங்க கிடைச்சாளா?" "இல்லையே" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதுக்குள்ள மறுபடியும் வந்துட்டு இங்க சம்மந்தி வந்து கால் பண்றாங்க. இதாக்கு வந்துடுறேங்க சம்மந்தி. நீங்க அ பண்ணுங்க எல்லா வேலையும் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுடுறாங்க. இவரு வேற கால் மேல கால் பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்துட்டு மயிலோடைய அம்மா வீட்டுக்கு வராங்க. மயிலு "என்னம்மா வந்தாங்களா?" அப்படின்னு சொல்லி இருந்தாளா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லடி அவள காணோம்" அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் படிச்சு படிச்சு சொன்னேனே இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு. நீங்க தான் வந்து சொல்ல சொல்ல கேட்காம வந்து ஏதோ முடிவு பண்ணீங்க. இப்ப பாருங்க தேவையில்லாத சிக்கல்ல வந்து மாட்டிக்கிட்டீங்க. ஏன்னா அவர்கிட்டலாம் பேச முடியும்னு நினைக்கிறீங்களா? சக்திவேல்லாம் வானத்துக்கும் பூமிக்கும் அப்படியே குதிப்பாரு. அவர்கிட்டலாம் பேசி சமாளிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. என்னடி பண்ணி தொலைறது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்பவே சக்திவேல் வந்துட்டு வண்டி எடுத்துட்டே வந்துடுறாங்க. வந்தோன்னே, என்ன கிளம்பாம இப்படியே நின்னுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்க மயிலுடைய அப்பா, மயிலுக்கு வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. என்ன வந்தாளா போனாளாங்கிற என்ன மொழியே சரியில்லையே! என்னாச்சுங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு தப்பு நடந்து போச்சு. என்ன தப்பு? என்னாச்சு? சரி எங்க பொண்ணு எங்க? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல அதாங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லி, என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இல்ல சம்மந்தி அவளுக்கு இந்த கல்யாணத்தில விருப்பம் இல்லையாம்.
என்னங்க அது கடைசி நேரத்தில வந்து சொல்கிறீங்க? பத்திரிக்கைலாம் குடுத்து எல்லாரும் வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னுட்டுருக்குறாங்க கல்யாணத்த பார்க்கறதுக்கு. எப்படி வந்து சொல்கிறீங்க? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல சம்மந்தி அவ இப்ப இல்ல வீட்ல எங்கேயோ லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டா. ஏய் மயிலு போய் அந்த லெட்டர் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. நான் வீடு தேடி வந்து பொண்ண கூட்டு போலான்னு பார்த்தா, நீங்க லெட்டர் கையில குடுத்து என்னைய அனுப்புவீங்களா? என்னங்க இந்த லெட்டர கொண்டு போய் காமிச்சு எல்லாத்துக்கும் முன்னாடி பேச சொல்றீங்களா? என்ன நெனச்சுட்டு இருக்கீங்க நீங்க? அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. ஐயோ! சத்தம் போடாதீங்க சம்மந்தி. என்னங்க சம்மந்தி? இதான் உங்களுக்கு எனக்கு எதுவும் இல்லைன்னு ஆயிப்போச்சே. இனி என்னத்த போய் சம்மந்திங்கிறதுக்கு இருக்குது. எங்க போச்சு அந்த பொண்ணு? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் தெரியல. இப்ப தான் நாங்க பஸ் ஸ்டாப் வரைக்கும் போய் தேடி பார்த்துட்டு வந்தோம். காணோம் அப்படின்னு சொல்றாங்க. எப்ப கிளம்பி போனாலும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. லெட்டர் மட்டும் தான் நாங்க பார்த்தோம். காலையில எந்திரிச்சு கிளம்புன்னு சொல்றப்ப தான் அவ இல்லைங்கிற விஷயமே தெரிஞ்சது. ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா ஃபோன் இங்கேயே தான் இருக்கு. ஸ்விட்ச் ஆஃபே பண்ணல. இங்க தான் வீட்ல தான் வச்சுட்டு போயிருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. என்ன பெரிய அக்கப்போரா இருக்குதேன்னு சொல்லிட்டு எங்க சக்திவேல் ரொம்ப டென்ஷனா வீட்டுக்கு போறாங்க. அங்க போன எல்லாரும் பொண்ணு வருவாங்கன்னு ஆவலோட உட்காந்துருக்குறாங்க. "என்ன பொண்ண கூட்டிட்டு வரலீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. அப்போ குமரவேலு, "என்னப்பா அவள எங்கப்பா? சுடர் எங்கப்பா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லடா அது வந்து" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, "சொல்லுங்கப்பா" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உடனே பழனி வந்துட்டு, "ஏன்னா என்னாச்சு? சுடர் எங்க போச்சு? எங்க காணோம்? சுடர் வீட்லேருந்து ஒருத்தரையும் காணோம். மயிலையும் காணோம். என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லடா அந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லைன்னு எங்கேயோ போயிருச்சு, ஓடி போயிருச்சு" அப்படின்னு சொல்றாங்க. "என்னண்ணே சொல்ற? விளையாடாதண்ணே" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன்டா நான் விளையாட வர சொல்றேன் பாரு, வண்டியோட போயிட்டு திரும்ப வெறும் வண்டியில தான் வந்திருக்கேன் பாரு" அப்படின்னு சொல்றாங்க. "என்னண்ணே சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, "ஆமான்டா" அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இது எல்லாத்தையும் வந்துட்டு கரெக்ட்டா சரவணனும் கவனிக்கிறாரு. சரவணனுக்கு ஒரே சந்தோஷமாயிருது. "மாமா இங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு பழனிய கூப்பிடுறாங்க. "மாமா நான் எத்தன சாமி கும்பிட்டுருப்பேன் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது நடக்கக்கூடாதுன்னு. பரவாயில்ல ஏதோ ஒரு கடவுளாவது எனக்கு நான் சொன்ன குறைய காது குடுத்து கேட்டு நிவர்த்தி பண்ணியிருக்கிறாரு போங்க" அப்படின்னு சொல்றாங்க. "டேய் சுகுமார் டேய் நீ கொஞ்சம் அமைதியா இருடா. இங்க ஏற்கனவே வந்துட்டு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது. நீ வேற எதையாவது பேசிட்டு இருக்காதடா" அப்படிங்கிற மாரி உடனே இங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இத கேட்டு, "அண்ணா என்னதான் இருந்தாலும் எனக்கு இப்ப தான் சந்தோஷமா இருக்கு. மொத்தத்துல மயில் வீட்லேருந்து இவைங்க கல்யாணம் பண்ணல. அதுவே ரொம்ப சந்தோஷம்." அப்படிங்கிற மாரி இங்க சரவணன் சொல்லிட்டு இருக்கிறாரு. அடுத்து வந்துட்டு இங்க குமரவேல் வந்துட்டு, "அப்பா நம்ம எல்லாத்தையும் கூப்பிட்டோம் வந்துட்டாங்கப்பா. மறுபடியும் கல்யாணம் நின்னுச்சுன்னா எனக்கு சத்தியமா கல்யாணம் நடக்காதுப்பா. என்னமோ பண்ணுங்கப்பா. எப்படி பேசுவீங்களோ அப்படியோ எனக்கு தெரியாது. அந்த பாண்டியன் வீட்ல பேசி எப்படியாவது அரசி என்னை கல்யாணம் பண்ணி வச்சுருங்கப்பா" அப்படின்னு சொல்றாங்க. "ஏடா விளையாடுறியாடா குமரா? உனக்கு கல்யாணமே நடக்கலனாலும் பரவாயில்ல. அவங்ககிட்டலாம் போய் கெஞ்சிட்டு நிக்க முடியாது. ஏற்கனவே 2 பேரும் அங்க போய் வாழ்ந்துட்டு இருக்கிறாளுங்க. நீ வந்து அந்த கல்யாணம் அவங்க வீட்ல போய் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறியா நீயி? மொத்த சொத்தையும் தூக்கி அங்க குடுக்க வேண்டியதா?" அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. உடனே அப்பதான் வந்துட்டு, "டேய் அவன் சொல்றதுலயும் தப்பு இல்லடா. ஆபத்துக்கு பாவம் இல்ல. போய் கேளுடா. எல்லாரும் சொந்தங்களும் வந்து நின்னுட்டு இருக்காங்க. அத்த இங்க பாரு. இதான் சான்ஸு. நீ வந்து நினைச்சதெல்லாம் நிறைவேத்திக்கலாம்னு சொல்லிட்டு ஏதாவது பேசிட்டு இருக்காத. அந்த பரதேசி பையன் வீட்லலாம் இருந்தெல்லாம் பொண்ணு எடுக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த கல்யாணம் நடக்காட்டி என்ன? மறுபடியும் நான் வந்து கல்யாணத்த நான் பண்ணி வச்சுக்கிறேன் உனக்கு" அப்படின்னு சொல்றாங்க. அப்பா சொன்னா கேளுங்கப்பான்னு சொல்லிட்டு எங்க குமரவேலும் கேட்குறாங்க. "இங்க பார்றா முடியாதுன்னா முடியாது தான்டா. தேவையில்லாம நீ டென்ஷன் பண்ணி வச்சுட்டு இருக்காத. இப்ப நாம போய்" அப்போ உடனே வந்து வடிவு சொல்றாங்க. "ஆமாமா நீயும் உங்க அப்பாவும் போய் பொண்ணு கேட்டீங்கன்னா பொண்ணு குடுத்துட்டு தான் அவங்க மறு வேல பார்ப்பாங்க. ஏங்க இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கிறீங்க" அப்படின்னு சொல்றாங்க. "அங்க பாருங்க தேவையில்லாம பேசாதீங்க நீ" அப்படின்னு சொல்றாங்க. "உண்மைய தானே பேசுற. அவங்க என்ன பொண்ண குடுக்கவா போறாங்களா? அப்படியா இருந்தாலும் அரசி இவள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லவா போறா? அவ தான் முடியாதுன்னு சொல்லிட்டாளே" அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. "அப்ப இன்னைக்கு இந்த கல்யாணம்லாம் நடக்காதா?" அப்படிங்கிற மாரி வந்தவங்கலாம் கேட்குறாங்க. அப்போ உடனே பழனி வந்துட்டு, "இல்லங்க பொண்ணு" அப்படின்னு சொல்றாங்க. "அதான் தெரிஞ்சு போச்சே. மொத்தத்தில உங்க வீட்ல கல்யாணம்னு கூப்பிடுவீங்க. ஆனா கல்யாணமே நடக்காது. ஒண்ணா பொண்ணு ஓடி போயிரும். இல்லைன்னா வீட்டுக்கு வரப்போற பொண்ணு கல்யாணம் பண்ணாம அது எங்கேயாவது ஓடி போயிரும். மொத்தத்தில இந்த வீட்ல யாருக்கும் கல்யாணம் நடக்காது. இத நம்பி வந்தோம் பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம்